வினோத்தும், திவாகரும் நெறைய ஃபன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது லாஸ்ட்ல பிரச்சனையில போய் வந்து முடிஞ்சிருது. வினோத் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணா அவருக்கு ரொம்பவே வந்து நல்லாருக்கும். திவாகருக்கு பிக் பாஸ் வந்து அவர் ட்ரெஸ் எல்லாமே பெட்டியில வச்சு வந்து அனுப்புறாரு. அத சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூம்ல வந்து வச்சுட்டு போறாரு. வினோத் வந்து அந்த பெட்டி எடுத்து பிக் பாஸ் பெட்ரூம்ல வந்து வைக்கிறாரு. அப்படியே ஃபன்னா ஒரு சண்டை மாரி வந்து ஆரம்பிக்குது. திவாகர் வந்து வினோத் கிட்ட போய் சிரிக்கணும் அப்படிங்கறக்காக கிச்சு கிச்சி எல்லாம் மூட்டிட்டு இருப்பாரு. வினோத் சிரிச்சிட்டே இருக்கும்போது திவாகர் மேல வந்து கால் வந்து பற்றும். அதை வந்து திவாகர் வந்து வியானா திவ்யா இவங்க 2 பேத்துக்கிட்டயுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன வந்து எட்டி உதைக்கிறாரு அப்படின்னு. அதையுமே கானா வினோத் வந்து பின்னாடி நின்னு வந்து கேட்டுட்டாரு. இந்த வீட்டுக்கு வந்தமா போனோமான்னு இருக்கணும். தேவையில்லாம என்னெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சிரிப்பு காட்டினா அது மேல பட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி காலையில எந்திரிச்சதுல இருந்து பிரவீன்ராஜ், வினோத், திவாகர் இவங்க 3 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. வினோத் வந்து தர்பீஸ் நேத்து வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து 45 வயசு உனக்கு இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே பிரவீன் வந்து அவரே ஒரு 81, 80ல வந்து பிறந்திருப்பாரு. அவரு வந்து ஒன்ன கேக்குறாரா அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே திவாகர் வந்து நான் 88ல தான் பிறந்தேன். நீ வெளியே வா, நான் உனக்கு ஆதார் கார்டெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு வந்து குட்டியா ஒரு பிரச்சனையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. பிரவீன் வந்து நான் இந்த வீட்டுக்குள்ள 33 நாள் இருந்தேன். மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். நீ வெளியே என்னதான் படம் பண்ணாலும் அந்த மூவி எல்லாம் ஓடாது அப்படின்னு திவாகரை பார்த்து வந்து சொல்றாரு. திவாகருக்கு உடனே வந்து கோவம் வருது. இது மாதிரி தலக்கணம் பிடிச்சி பேசுறவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சுதான் போயிடுவாங்க. நான் தான் பெருசுன்னு பேசிட்டு தெரியாத. நான் 48 நாள் உள்ள இருந்திருக்கேன். நீ 33 நாள்லயே வெளியே போயிட்ட அப்படின்னு ஜாலியா பேச ஆரம்பிச்சு அப்படியே சீரியஸா வந்து முடிஞ்சிருச்சு. பிரவீன், திவாகர் இவங்க 2 பேரும் சேர்ந்து வினோத்தை வந்து செமையா வந்து ட்ரிகர் பண்றாங்க. இவருமே நிறைய வார்த்தையை வந்து விட ஆரம்பிக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.